சரி, இப்ப நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா திருமண தடை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு நம்ம கேள்விப்படுறோம். இதுக்கு பரிகாரங்கள், பிரம்மன் கோயிலுக்கு போறது, ரதிக்கு மாலை சாத்துறது, இந்த மாதிரி பரிகாரங்கள்னு பார்த்தா நிறைய இருந்துட்டே இருக்கு. இந்த திருமண தடையில எனக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எந்த கல்லு போட்டா உடனே கல்யாணம் ஆகும்? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் இருக்குல்லயே. தமிழ்நாட்டுல இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் தான் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. திருமண தடை எப்படி நீக்குவது, திருமண தடையில எந்த கல் போட்டா கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அந்த திருமண தடை முதல்ல எதனால ஏற்பட்டிருக்கிறத நம்ம இந்த ஜாதகத்துல பார்க்கணும். அது ஒவ்வொரு ஜாதகத்திலயும் ஒவ்வொரு மாதிரி மாற்றங்கள் இருக்கும். இது சில கிரகங்களோடு சேர்ந்து இருக்கும், அதனால திருமண தடை இருக்கும். ஒரு சில கிரகங்கள் தனித்து இருக்கும், அதனால இந்த திருமண தடை ஏற்பட்டிருக்கும். ஒரு சில கிரகங்கள் பார்த்திருக்கும், அதனால திருமண தடை ஏற்பட்டிருக்கும். அதனால இந்த திருமண தடை என்னன்னு கேட்டா, ஒருத்தருக்கு வந்து 21 வயசுல கல்யாணம் ஆகிற மாதிரி யோகம் இருக்கு, ஒருத்தருக்கு 23 வயசுல கல்யாணம் ஆகிற மாதிரி யோகம் இருக்கும், ஒருத்தருக்கு 28 வயசுல கல்யாணம் ஆகிற மாதிரி இருக்கும், 33 வயசு, 37 வயசு, 40, 41 இந்த மாதிரி திருமண தடைங்கிறது காலதாமதமான ஒரு கல்யாணம் தான். திருமண தடை கல்யாணமே ஆகாம இருக்கிறது இல்லை. அது பிரம்மச்சாரி ஜாதகம், அது ஒரு வகையான ஜாதகங்கள் இருக்குது. அது பிரம்மச்சாரிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஜோதிடர் பார்த்துட்டு தெரிஞ்சுக்குவாங்க. அவங்க சும்மா பார்த்துட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ண இன்ட்ரெஸ்டே இருக்காது. அது நம்ம நிறைய பேர்த்த பார்த்திருக்கோம், நிறைய மக்களை பார்த்திருக்கோம். அந்த பிரம்மச்சாரி ஆகக்கூடியவங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. சின்ன வயசுலயே அந்த காவி வேஷ்டி கட்டிக்குவாங்க, சாமி கூடயே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க, கல்யாணத்தை பத்தி ஈடுபாடே இருக்காது. பெண்கள்லயும் இருக்காங்க, அவங்க எல்லாம் தான் இந்த மாதிரி சாதுக்களா போடுறது, அந்த சாதுக்களோட அவங்களுக்கு உதவியா இருக்கிறது, இந்த மாதிரி ஆசிரம வாழ்க்கையெல்லாம் மேற்கொள்றது. நம்ம பூர்வீகத்துல இருந்த நம்ம பெரியோர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு முனிவர்கள், யோகிகள், இவங்க எல்லாருமே இந்த மாதிரிதான் இருந்தாங்க. இந்த